அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஐ எம் சுதர்ஷன். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம ரீசெண்டாக வந்து ஃபிசிக்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸ்னு ஒன்று நம்ம ஆப் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கான ஸ்கெட்யூல் நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். எந்தெந்த சாப்டர்ஸ் என்னைக்கு அப்லோட் பண்ண போகிறேன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதை கொடுக்க போகிறேன். அண்ட் பிஃபோர் ஸ்டார்டிங் 5 முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் இஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்கெட்யூல் நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் செகண்ட் திங் இஸ், என்னோட நீட் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். என்னோட நீட் ஸ்கோர் கார்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன சொல்ல நினச்சேன்னா, ஃப்ரீ ட்ரையல். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நோட் டவுன். ஃப்ரீ ட்ரையல்ங்கிறது நம்ம ஆப்பில் எனேபிள் பண்ண போகிறேன். அது எதுவும் கிடையாது, அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் இஷ்யூஸ் வந்ததோ அதுக்கு ரிலேட்டடாக ஒரு சில விஷயம் இருக்குது சொல்கிறேன். அண்ட் ஃபைனலி வந்து ஆப்பில் வந்து ஃப்ரீ கண்டென்ட்ஸ் பற்றின ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறேன். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்ட் டு டிஸ்கஸ் இன் திஸ் வீடியோ. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்ட்ரெயிட்டாகவே என்னோட ஃபிசிக்ஸ் ஸ்கோர் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். உங்களுக்கு சைடில் வந்து உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் ஆகும் ஒரு இமேஜ். இது வந்து என்னோட நீட் ஸ்கோர் கார்டு. நான் வந்து நீட் 2019 எழுதினேன். ஸோ ஒவ்வொன்றிலையும் தனித்தனி பர்சன்டேஜ். நீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு இவ்வளோ மார்க்ஸ் தான், இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கோர் கார்டில் வராது. ஸோ என்னோட ஃபிசிக்ஸ் பர்சன்டைல் உங்களுக்கு சைடில் விஷுவலைஸ் இருக்கும் 95.8%. இது வந்து பர்சன்டைல் தான். ஸ்கோருங்கிறது நமக்கு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து பர்சன்டேஜ் அஃபிஷியலாக இருக்குது. நான் கேல்குலேட் பண்ண வரைக்கும் என்னோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 99 வந்தது. ஓகேங்களா, எனக்கு 101 99 சொல்லிட்டு கன்ஃபார்மாக இல்லை, பட் மினிமம் வந்து 99 தான். ஓகேங்களா, நிறைய பேர் இந்த டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் நேற்று லைவ் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் லைவ் சாட்டில் எடுத்து பார்த்தேன். நிறைய பேர் வந்து நீட் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் கேட்டிருந்தீங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன், எனக்கு வந்து டெக்னிக்கல் வந்துட்டு இருந்தது, என்னால் கையில் பிடிச்சிக்கிட்டு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். என்னால் நிறைய கமெண்ட்ஸ் படிக்க முடியல, வேகமாக போயிட்டே இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தேன், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஐ வாண்ட் டு ரிவீல் மை நீட் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் இன் திஸ் வீடியோ. தட்ஸ் வாட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு கிடைச்ச கொஞ்ச நேரம், நான் லேட்டாக தான் அவேர்னஸ் எனக்கு வந்தது. எனக்கு கிடைச்ச கொஞ்சம் டைம் வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்ணி நல்ல ஸ்கோர் எடுக்கணும்னு நினச்சேன். நான் டார்கெட்டாக வச்சுட்டு போனது ஃபிசிக்ஸில் வந்து ஒரு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி டார்கெட்டில் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு நான் எதிர்பார்த்த டார்கெட் அக்யூரேட்டாக எனக்கு ஃபிசிக்ஸில் கிடைச்சது. கெமிஸ்ட்ரியில் நான் நினச்சதை விட அதிகமாக கிடைச்சது. ஃபிசிக்ஸ் பயாலஜியில் வந்து நான் நினச்சதை விட கம்மியாக கிடைச்சது. ஸோ எனக்கு கிடைச்ச ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸை பிக் பண்ணி அதை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். நான் எதிர்பார்த்த ஸ்கோர் எனக்கு கிடைச்சது. இதை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ரிவீல் பண்ண நினச்சேன். ஸோ வித் திஸ் வி ஆர் மூவிங் ஃபார் த நெக்ஸ்ட் திங். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்கெட்யூலுக்கு போகிறேன். த செகண்ட் திங் வாட் ஐ வாண்டட் டு சே இஸ் ஃப்ரீ ட்ரையல். நேற்று வந்து நான் நிறைய கமெண்ட்ஸ் படித்தேன். நம்ம ஆப்பில் வந்து எனக்கு தனியாக சாட்டில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. எனக்கு நேற்று 4000 மெசேஜஸ் வந்திருந்தது. நான் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னென்னமோ பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணியிருந்தேன். என்ன முக்கியமாக நிறைய பேர் கேட்டாங்கன்னா, ஃப்ரீ ட்ரையல் கொடுங்கண்ணா, நாங்கள் வந்து ஒரு சில வீடியோஸ் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஹேவ் ஓப்பன் எ ஃப்ரீ ட்ரையல். ஒரு வீடியோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்கேன். செமிகண்டக்டர்ஸ் சாப்டர்லேருந்து பெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வித் ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோ இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்ட் 1 பார்த்துக்கலாம். கோர்ஸை வந்து வாங்காதவங்க கூட, யாருமே அந்த கோர்ஸில் என்ரோல் பண்ணலனா கூட நீங்கள் போயிட்டு அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் ஆப்குள்ளே போயிட்டு ஸ்டோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டோருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வரும். அந்த ஃபிசிக்ஸ் கோர்ஸ் ப்ரெஸ் பண்ணுறப்ப கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கிளாஸ் 12 ஃபிசிக்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு செமிகண்டக்டர்ஸ் இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்ச் த ட்ரெண்ட், டார்கெட், என்சிஆர்டி, இந்த மாதிரி 4-5 ஃபோல்டர் இருக்கும். இதில் 5th ஃபோல்டர் வந்து பெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ இருக்கும், நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். பார்ட் 2 வந்து இட்ஸ் ஃபார் ஒன்லி ஃபார் தோஸ் ஹவ் என்ரோல். நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு நீங்கள் இதை ஃப்ரீ ட்ரையலை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் முக்கியமாக சொல்ல நினச்சேன். நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் ஃபார் த தேர்ட் செக்மெண்ட். இதில் என்ன பேச நினச்சேன்னா, யாருக்கெல்லாம் வந்து பேமெண்ட் இஷ்யூஸ் வந்ததோ. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஆனால் பேமெண்ட் வந்து எனக்கு ஃபெயில்டுன்னு வருது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இதுக்கான ரீசன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா, ஏன் பேமெண்ட் ஃபெயில்டு வருதுன்னா, நிறைய பேர் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அது அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, சர்வர் அது ரொம்ப எங்கேஜாக இருக்கும். அப்படிங்கிறப்ப நிறைய பேருக்கு வந்து யாருக்கெல்லாம் இன்டர்நெட் இஷ்யூஸ் இருக்கோ, யாருக்கெல்லாம் இன்டர்நெட் வந்து ஸ்லோவாகவோ இல்லை ஏதோ ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களால வந்து பேமெண்ட் ப்ராப்பராக பண்ண முடியல, அவங்களுக்குலாம் பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வருது. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில பேர் 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து அமௌண்ட் டெபிட் ஆகிடுச்சு, காசு எடுத்துக்கிட்டாங்க, ஆனால் இன்னும் கோர்ஸ்க்குள்ளே என்ரோல் ஆகலைன்னு சொல்கிறாங்க. செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து காசும் எடுக்கல, கோர்ஸ்க்குள்ளேயும் நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து காசை எடுத்துக்கிட்டாங்களோ, டெபிட் பண்ணிட்டாங்களோ, அவங்க வந்து யூ ஷுட் வெயிட். ஓகே, ஐயோ நமக்கு காசு போயிடுச்சு, ஆனால் நம்ம இன்னும் கோர்ஸ்க்குள்ளே என்ரோல் பண்ணலேன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு செகண்ட் டைம் நீங்கள் பே பண்ண நினைக்காதீங்க. பிகாஸ் இதுக்கான செக்மெண்ட் எப்படி நமக்கு வரும்னா, ஃபர்ஸ்ட் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 to 10 minutes இல்லை மேக்ஸிமம் 1 to 2 hours உங்களுக்கு அந்த கோர்ஸ் என்ரோல் ஆகிடும். நீங்கள் போயிட்டு பதட்டப்பட தேவையில்லை, நீங்கள் வந்து பயப்படணும். செகண்ட் டைம் போயிட்டு பே பண்ணாதீங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
அண்ட் இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, உங்களுக்கு டெபிட்டும் ஆகல, கோர்ஸ்க்குள்ள என்ரோல் பண்ணலன்னா வெயிட் பண்ணுங்க. காலையில் நேரத்தில் வந்து இன்டர்நெட் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும், சர்வர் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். மார்னிங் டைமில் வந்து நீங்கள் போயிட்டு என்ரோல் பண்ணி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் பெட்டராக நீங்கள் பேமெண்ட் உள்ளே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக என்ரோல் பண்ண முடியும். ஸோ ஐ ஹோப் இந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியராக நினைக்கிறேன். இதையும் தாண்டி ஒரு சில பேருக்கு வந்து டபுள் டைம் பேமெண்ட் பண்ணவங்கலாம் 10 to 12 days வெயிட் பண்ணுங்க, அதுக்குள்ளே உங்களுக்கு கிரெடிட் ஆகிடும், மறுபடியும் உங்களுக்கு வந்து ரீபே ஆகிடும். அப்படி ஆகலைன்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்குலாம் நான் தனியாக பேர் காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நிறைய பேரால் காண்டாக்ட் பண்ண முடியலனா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை நிறைய பேர்ட்டு நானே பேசியிருந்தேன், இந்த மாதிரி வந்து டபுள் டைம் பே பண்ணுறவங்களுக்கு நான் சேட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தெளிவுங்களா? ஓகே. அண்ட் 4வது முக்கியமான விஷயம் நான் சொல்ல நினச்சதுன்னா தெரியுமா, நான் இந்த ஆப் லான்ச் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தேன். இந்த ஆப்பில் வந்து நிறைய ஃப்ரீ கண்டென்ட், ஃப்ரீ வீடியோஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீ நோட்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருந்தேன், மார்க் டெஸ்ட் லான்ச் பண்ணியிருந்தேன், பயாலஜி கிராஷ் கோர்ஸ்னு அது சும்மா இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த 3 விஷயமே பெய்டாக தானே இருக்குது, ஃப்ரீ கண்டென்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ள ஒரு டவுட் வரலாம். எனக்கு இதை வச்சுருந்தேன், நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃப்ரீ கண்டென்ட்ஸ் ஆர் அப்லோடிங் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அது வேறு மாதிரி நான் லான்ச் பண்ணுறதுக்காக யோசிச்சுட்டு இருக்கேன். இட் வில் நாட் பி லைக் எ கோர்ஸ். இப்போ ஃபிசிக்ஸ்னால் உங்களுக்கு 100% இந்த மெத்தடில் போகணும்னு சொல்லிட்டு உங்களை கூடயே இருந்து கைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஃப்ரீ கண்டென்ட்ஸ்னால் நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி தான். ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா ஒரு வீடியோ மேக் பண்ணி அது ஒரு செப்பரேட்டாக இருக்கும், அது ஒரு சீரியஸாக இருக்காது. நமக்கு இதுனா ஃபிசிக்ஸ் கோர்ஸ் அப்போ ஒரு சீரியஸாக இந்த மாதிரி சாப்டர்ஸ் இந்த ஸ்கெடியூல் படி ப்ராப்பராக வரும்னு எங்கள் கிட்ட சொல்லலாம். பயாலஜினா அப்படி வரும் சொல்லலாம், மார்க் டெஸ்ட்டுங்கிறது ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஃப்ரீங்கிறப்ப உங்களுக்கு நார்மல் வீடியோஸ் இருக்கும். நம்ம யூடியூப்ல எப்படி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதே விஷயத்தை உங்களுக்கு ஆப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதே மாதிரி என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இருக்குனாலும் சரி, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேறு ஏதாவது கிடைச்சாலும் சரி, அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்காக தான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கேன், பேட்சஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யாருமே இப்போதைக்கு பேட்ச் கோட் எதுவும் கேட்காதீங்க. பேட்ச் கோட் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு இந்த வீக் இல்லை நெக்ஸ்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ வீடியோஸ் வித் ஃப்ரீ பேட்சஸ் உங்களுக்கு வரும். அது செப்பரேட், அது வந்து யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யார் வேணா பண்ணிக்கலாம். பட் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் மார்க் டெஸ்ட்டுங்கிறது கன்ஃபார்ம் இந்த மாதிரி தான் கண்டினியூ ஆக போகுது. இது எப்பயுமே கண்டினியூ ஆகும். ஃப்ரீ கண்டென்ட்ஸ் ஒரு சைடு இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேரோட டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த நான் ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். எ வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஸ்கெடியூல் வந்து மோஸ்ட்லி ஸ்டிக்கியாக இருங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். மோஸ்ட்லி நானும் ப்ராப்பரான டைமில் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். ஏதாவது உங்களுக்கு அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் எனக்கோ இல்லை உங்களுக்கோ வந்தால் இந்த ப்ராப்பரான டைம் டேபிள் ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். பட் மோஸ்ட்லி வந்து 1 or 2 days கேப்குள்ளே கண்டிப்பாக எல்லா சாப்டர்ஸுமே ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடும். ரீட் அலாங் வித் கூடயே சேர்ந்து படிச்சிருங்க. தள்ளி போடணும்னு நினச்சி படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஒரு முக்கியமான விஷயம் இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், நல்லா தெளிவாக கேளுங்க. நான் அந்த மாதிரி 2 வீடியோஸ்லேயும் இதை நான் சொல்லியிருந்தேன். we are not taking lectures. உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக A to Z உங்களுக்கு வந்து லெக்சர்ஸ் எடுக்கல. இது வந்து கான்செப்ட்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரல. எந்த மாதிரி கொண்டு போகிறோன்னா MCQ சால்விங் தான் வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டி. ஃபிசிக்ஸ் வந்து எல்லாருமே கான்செப்ட் படிக்க முடியும், ஆனால் MCQ சால்வ் பண்ணுறப்ப தான் நிறைய பிரச்சனை வருது, போட முடியல, மிஸ்டேக்ஸ் வருது. ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது, நீங்கள் ஒரு கொஷினை பார்த்தீங்கன்னா எப்படி ஆன்சர் பண்ணுறதுங்கிறத சொல்கிறேன். எப்படி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுறது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்கலாம், எக்ஸாமில் வந்து மிஸ்டேக்ஸ் வராமல் எப்படி தவிர்க்கலாம், அந்த மாதிரி வேறு ஆஸ்பெக்ட்ஸ் வித் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிமோனிக் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம கிளாஷ் கோர்ஸில் இருக்கும். இட் நாட் வெறும் கான்செப்ட் எடுத்து போர்டில் எழுதி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி கிடையாது. அதெல்லாம் சிம்பிள். அது நீங்கள் நிறைய லெக்சர்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். சால்விங் MCQs இஸ் த வெரி க்ரூஷியல் திங் இன் ஃபிசிக்ஸ் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எல்லா டாப்பர்ஸ்ட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள். இதுதான் முக்கியமான விஷயம். அதை உங்களுக்கு சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம கோர்ஸ்க்கான முக்கியமான விஷயம். யாரெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலையோ, இந்த பெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் எடுத்து உங்களை சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். போய் இம்மிடியேட்டாக பாருங்கள். அதுக்கான ஸ்னீக் பீக் வந்து இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு ஒரு 15 to 20 seconds நான் உங்களுக்கு போடுறேன், நீங்கள் பாருங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கோ அண்ட் வாட்ச் த பெஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். பார்ட் 1 பார்ட் 2 2 இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நான் ஏன் சொல்கிறேன். ஓகே, ஸோ கைஸ் வித் திஸ் யூ கேன் கோ அண்ட் வாட்ச் த ஸ்கெடியூல் நவ் ஃபைனலி. ஸோ கைஸ் இப்போ ஸ்கெடியூல் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், டோட்டலி இன் ஃபிசிக்ஸ் வி ஆர் ஹேவிங் 28 சாப்டர்ஸ் நம்ம ஸ்கெடியூல்குள்ளே கொண்டு வர போகிறோம். இது ஏங்க 28 சாப்டர்ஸ் சொன்னீங்கன்னா, டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 NCERT புக்கில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹேவிங் 30 சாப்டர்ஸ். 15 வந்து 11th இருக்குது, 15 சாப்டர்ஸ் வந்து 12th இருக்குது. ஆனால் வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் ஃபிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு ஒரு சாப்டரையும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற இன்னொரு சாப்டர் நம்ம வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போகிறோம். இதை வந்து நம்ம ஸ்கெடியூலில் சேர்த்த போகிறது கிடையாது, பிகாஸ் இதில் பெருசாக நீட்லேருந்து கொஷின்ஸ் வரதில்லை. ஸோ அதனால் எக்ஸ்க்ளூடிங் திஸ் டோட்டலி நமக்கு 28 சாப்டர்ஸ் ஃபிசிக்ஸ் இருக்குது. அதில் 14 சாப்டர்ஸ் வந்து 11th சாப்டரும்
14 சாப்டர்ஸ் ரிமைனிங் 14 வந்து கிளாஸ் 12 நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதை வந்து நான் 4 ஃபேஸஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். நோட் டவுன் மை வேர்ட்ஸ், ஐ ஹாவ் டிவைடட் தீஸ் 28 சாப்டர்ஸ் இன்டு 4 ஃபேஸஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக மே மந்தில் முடிக்க போகிறோம். செகண்ட் ஃபேஸ் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் ஆஃப், ஓகே, ஜூன் செகண்ட்லேருந்து ஜூன் 2லேருந்து ஜூன் 17th வரைக்கும் செகண்ட் ஃபேஸ் நமக்கு இருக்க போகுது. அண்ட் தேர்ட் ஃபேஸ் எப்படி இருக்க போகுதுன்னா ஜூன் 20th 26th வரைக்கும். அண்ட் ஃபைனல் லாஸ்ட் ஃபேஸ் வந்து ரொம்ப ஷார்ட் ஃபேஸ், அது வந்து ஜூன் 28th ஜூலை 1st வரைக்கும். ஸோ அப்படி நம்ம ஸ்கெடியூலை முடிக்க போகிறோம். கிளியர்? ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சுக்க நினைக்கிறேன். நான் ஃபாஸ்ட்டாக இன்னொரு தடவை சொல்கிறேன். என்னென்னு பார்த்தோம்னா 4 ஃபேஸஸாக பிரிக்கிறோம் இந்த 28 சாப்டர்ஸை. அதில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து மே 15th மே 30th வரைக்கும். செகண்ட் ஃபேஸ் வந்து ஜூன் 2nd ஜூன் 17th வரைக்கும். அண்ட் தேர்ட் ஃபேஸ் வந்து ஜூன் 20th ஜூன் 26th வரைக்கும். அண்ட் லாஸ்ட் ஃபேஸ் வந்து வெரி ஷார்ட், ஜூன் 28th ஜூலை 1st வரைக்கும். ஓகே, இப்படி தாங்க நம்ம வந்து கம்ப்ளீட் 28 சாப்டர்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ ஐ ஹோப் இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஃபேஸ் 1ல் கொடுத்துருக்க 8 சாப்டர்ஸ், ஃபேஸ் 2லையும் 8 சாப்டர்ஸ், இந்த ஃபேஸ் 3ல் வந்து 5 சாப்டர்ஸ் இருக்குது. அகெயின் சேம் நமக்கு ஃபேஸ் 4ல் நமக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது. கிளியர்? ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த ஸ்கெடியூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட ஃபிசிக்ஸ் கோர்ஸ் நம்ம முடிக்க போகிறோம். வாங்க நான் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்கெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே வரேன். ஸோ ஸ்டார்டிங் வித் செமிகண்டக்டர்ஸ். நம்ம செமிகண்டக்டர்ஸ் ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். டேக் த டேட்டாஸ் 15th மே. ஓகே, 15th மேல நம்ம வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வந்துருச்சு, மார்க் டெஸ்ட் ஆட் பண்ணியாச்சு, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இன்னிலேருந்து நீங்கள் செமிகண்டக்டர்ஸ் கம்ப்ளீட் லெக்சர்ஸ் பார்த்துக்கலாம். லெக்சர்ஸ் இந்த சென்ஸ் நான் சொன்ன அந்த 8 வீடியோஸ் உங்களுக்கு வந்துடும். அண்ட் தென் ஆஃப்டர் தட் ரே ஆப்டிக்ஸ், அதுக்கப்புறம் வேவ் ஆப்டிக்ஸ் போகிறோம். ரே ஆப்டிக்ஸ் வந்து 17th மே, வேவ் ஆப்டிக்ஸ் 19th மே, அண்ட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து 22nd மே, அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து 24th, அண்ட் டியூவல் நேச்சர், ஆட்டம்ஸ், நியூக்ளியர், மாடர்ன் ஃபிசிக்ஸ்ங்கிற டாபிக் குள்ள இந்த 3 சாப்டர்ஸ் வரும். ஸோ டியூவல் நேச்சர் 26th, ஆட்டம்ஸ் 28th, அண்ட் நியூக்ளியர் வந்து 30th. ஸோ பை த எண்ட் ஆஃப் மே யூ ஆர் வெரி குட் அட் தீஸ் 8 சாப்டர்ஸ். இந்த 8 சாப்டரோட வெயிட்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ், என்னோட வெயிட்டேஜ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் அந்தளவுக்கு அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த 8 சாப்டர்ஸ்க்கு டெஃபினெட்லி தே ஆர் ஹேவிங் ஹை வெயிட்டேஜ். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும். அப்பாடா, இந்த மே எண்டில் வந்து ஐ நோ சச் அ திங். எனக்கு வந்து ஒரு ஃபிசிக்ஸில் நல்ல கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து கஷ்டமான சாப்டர்ஸ்லாம் படிக்க வைக்க, இன்னும் வித்தியாசமான சாப்டர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு அது உங்களுக்கு நல்ல தூண்டுகோலாக இருக்கும், உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ வித் திஸ், இந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட we are going for the second phase of our chapters. இந்த செகண்ட் ஃபேஸும் 8 சாப்டர்ஸ் தான், ஆனால் they are from class 11. ஓகே, 11th நான் உங்களுக்கு எடுக்க போகிறேன். we are starting with KTG and thermal properties of matter. நான் வந்து இந்த 11th பார்த்தீங்கன்னா இந்த 2 சாப்டரையும் ஒரே டேட்டில் வச்சுருக்கேன், ஒரே கண்டென்ட்குள்ளே இருக்கும். அதே மாதிரி 12th நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EMI AC அப்படிங்கிறதும் 2 தனித்தனி சாப்டர்ஸ் வந்து ஒரே சாப்டராக we will consider. ஓகே, ஸோ பிகாஸ் அதெல்லாம் சின்னதுங்க, we are including both. எஸ், ஸோ 11th நீங்கள் பார்த்தீங்கன்னா KTG and thermodynamics வச்சு ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆஃப்டர் இங்கே மே 30th நீங்கள் முடியுதுன்னா 31 அப்படிங்கிற 2 நாள் கேப்க்கு அப்புறமா 2nd ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது த செகண்ட் ஃபேஸ். இந்த ஃபேஸ் 2ல வந்து 2nd அன்னைக்கு KTG தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் 4th அன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ், 7th அன்னைக்கு ரொட்டேஷனல் மோஷன், த பிகஸ்ட் சாப்டர், ரொம்ப முக்கியமான சாப்டர், ஹை வெயிட்டட் சாப்டர் அன்னைக்கு உங்களுக்கு வரப்போகுது. ஆஃப்டர் தட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன், நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க, ஒர்க் எனர்ஜி பவர், 17. இதோட நம்ம வந்து ஃபேஸ் 2 முடிக்கிறோம். பட் த எண்ட் ஆஃப் திஸ் ஃபேஸ் 2, ஓகே, ஜூன் 17th அன்னைக்கு யூ ஆர் ஹாஃப் மாஸ்டர்டுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் ஃபிசிக்ஸ் 180 நீட்டில் யூ கேன் டெஃபினெட்லி ஸ்கோர் 100+. கண்டிப்பாக பண்ண முடியும். ப்ராப்பரான ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டே வரீங்க சைட் பை சைட்னா டெஃபினெட்லி யூ கேன் ஸ்கோர் 100 அட் திஸ் எண்ட். ஓகே, இன்னும் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். நான் வந்து கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். எஸ், ஆஃப்டர் தட் த ஃபைனல் செட் ஆஃப் சாப்டர்ஸ் இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். we are coming back to class 12 சாப்டர்ஸ் அகைன். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சாப்டர் பட் க்ரூஷியல் சாப்டர்ஸ்லாம் இங்கே வச்சிருக்கேன். லைக் electrostatic potential, EMI and AC, and EM waves, magnetism. எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் நீட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பு பண்ணக்கூடாது, அதே சமயம் நல்லாவும் ஸ்கோர் பண்ணுங்கிற மாதிரி சாப்டர்ஸ் இதெல்லாமே வெயிட்டேஜ் கம்மி தான், பட் தே கேன் ஸ்கோர், நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் எரர்ஸ் இல்லாமல். ஓகே, ஸோ எரர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 சாப்டர்ஸ் இங்கே முடிக்கிறோம் அட் த எண்ட் ஆஃப் ஜூன் 26th. ஓகே, இது முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலி we are moving for the 11th லாஸ்ட் ஃபேஸ். 4th ஃபேஸில் வந்து 11th இருக்க மிச்சம் இருக்க சின்ன சின்ன சாப்டர்ஸ் லைக் கிராவிடேஷன்,
ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸ், ஃப்ளூயிட்ஸ், SHM ஆசிலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி வி ஆர் கம்ப்ளீட்டிங் அவர் செஷன். ஒரு கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் கோர்ஸ் வந்து வேவ்ஸ் வச்சு நம்ம முடிக்கிறோம். அட் த எண்ட் நம்ம ஜூலை 1 அன்னைக்கு முடிப்போம். அங்கேருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு மாதம் இருக்குது, August 1 எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஜூலை 1 month ஃபுல்லாக ஆல்ரெடி போட்ட சாப்டர்ஸ்லாம் மறுபடியும் கோத்ரூ பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இல்லை மறந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஜூலை வந்ததுக்கப்புறமா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் அவர் செஷன்ஸ் ஐ வில் ரிலீஸ் எ ரிவிஷன் டைம் டேபிள். ஓகே, எப்படி நீங்கள் ரிவைஸ் பண்ணுறது, எந்தெந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்போ ரிவிஷன் டைம் டேபிள் போட்டு ஃபாஸ்ட்டாக நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னென்ன பண்ணலாங்க ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவலைப்படாதீங்க, ஸ்டிக் வித் மீ, டெஃபினெட்லி எவ்ரி திங் இஸ் பாசிபிள் கைஸ். ஸோ வித் திஸ்